எழும்பூர் வேட்பாளர் விஜய் கட்சியில வராங்க. விஜய் வேட்பாளருக்கே இவங்க போட்டே பண்ணாங்க. போலீஸ் என்னடா புடிங்கிடுவாங்கன்ற மாரி அவங்க இருக்காங்க. அப்ப என்னன்னா, சரவுண்டிங்கில ஒரு பெண் தாதம் மொத்தமே ஒரு 20, 24 பேர் தான் இருப்பாங்க. நீங்க கருணையே காட்டாதீங்க. எல்லாரையுமே குண்டாஸ் அடிங்க. ஏன்னா, நீங்க கருணை காட்டுறதுக்கு தகுதி இல்ல. ஒரு லேடி மேலயும் 50 கேஸ் இருக்கு. சுமார் 20லேருந்து 50 கேஸ் இருக்கு. அவங்க திருந்தவே இல்லையே! திருந்துறாங்க அப்படியே ஒரு வாய்ப்பு குடுத்தா பரவால்ல. ஒரு பொம்பள கஞ்சா விக்கிறான்னா, சாதாரணமா 1 வித்தா பரவால்ல. எல்லாருமே கல்லா போட்டுன்னு, அது என்ன வருவாரு போலீஸுன்றாங்க. அது இன்னும் கேவலமான விஷயம் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, காவல்துறையில் உள்ள ஒரு சில அதிகாரிகள் என்ன பண்றாங்க, டியூட்டி முடிச்சுட்டு அவங்க வீட்லயே போய் சிரிச்சுன்னு பேசின்னுருக்கிறாங்க. சில பேர் உட்காந்து என்னவோ பொண்டாட்டிலாம் சோறே போடலன்ற மாரி, அவங்க வீட்ல உட்காந்துன்னு, எனக்கு வந்து எறா செஞ்சு குடு, எனக்கு சிக்கன் செஞ்சு குடு, எனக்கு மட்டன் செஞ்சு குடுன்னுட்டு, அவங்க கூட குடும்பமே நடத்துறானுங்க. அப்ப இந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் குடுக்குறது, முதல்ல குற்றவாளியே இங்க காவல்துறை தான் இருக்காங்கன்னு நான் அழுத்தமா சொல்லுவேன். காவல்துறையில் உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகள், கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு, வேற எங்கனா ஊருக்கு போயிடுங்க, உங்க சொந்த ஊருக்கு.